பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க சரவணனுக்கு பணம் வந்த சந்தோஷத்துல மயில ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. எப்படியோ நமக்கு பணம் கிடைச்சு போச்சு, நாம நினைச்ச மாதிரியே பெரிய ரூம்ல நம்ம தங்கி சந்தோஷமா இருக்க போறோம். வெளியூருக்கு ரொம்ப ஆசாசியா வந்து இந்த பெரிய ஹோட்டல்ல ரூம் கிடைக்காதோ, இந்த ரூம்ல தங்க முடியாதோன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். எப்படியோ சரவணன் மாமாவுக்கு பணம் கிடைச்சு போச்சு, என்னையும் இந்த ரூமுக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு. இந்த ரூமை பார்க்கவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. வெறும் 3 நாளைக்கு இந்த ரூம்ல தங்க சாப்பிடன்னு இதுக்கு மட்டுமே 26,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். அப்ப இந்த ரூமே ரொம்ப ஸ்பெஷல் தான் போல. இந்த ரூம்ல தங்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். சரவணன் மாமா பணம் இல்லைன்ன உடனே பக்கத்துல எங்காவது சின்ன ஹோட்டல்ல ஒரு சின்ன ரூம்ல கூப்பிட்டு போய் தங்க வச்சிருவாரோ, 3 நாள் நான் நல்லபடியா சுத்தி பார்க்க முடியுமா? இப்படி வெளியூருக்கு வந்து பணமே இல்லாம என்ன நடு ரோட்ல நிக்க வச்சுட்டாருன்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டேன். ஆனா இப்ப எனக்கு மன நிறைவா இருக்கு. கண்டிப்பா இந்த விஷயத்த நம்ம அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மயிலு. இங்க சரவணன் நம்ம தம்பிங்களுக்கு எப்படி பணம் கிடைச்சது, நாம நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு எப்படியோ பணத்தை அரேஞ்ச் பண்ணி அனுப்பி விட்டுட்டாங்க. ஆனா செந்திலும் கதிரும் என்ன செஞ்சாங்க, எப்படி பணம் கிடைச்சதுன்னு ஒண்ணுமே தெரியலையே. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதான் அப்படின்னு நினைச்ச சரவணன், எப்படியாவது நம்ம தம்பிங்களுக்கு கால் பண்ணி அவங்க மூலமா தான் இந்த பெரிய ரூமே நாங்க தங்கறதுக்கு கிடைச்சிருக்கு, அப்ப இந்த விஷயத்த முதல்ல அவங்க கிட்ட தானே சொல்லணும் அப்படின்னு நினைச்சு இங்க செந்திலுக்கு கால் பண்றாரு. திடீர்னு சரவணன் அண்ணன் எதுக்காக கால் பண்றாரு, அதான் கதிர் பணத்தெல்லாம் அனுப்பிட்டானே, என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு செந்தில் கால் அட்டன் பண்ண இங்க சரவணன் செந்தில் கிட்ட, டே செந்தில், நீங்க அனுப்புன பணத்தால தான் நான் நல்லபடியா இப்ப இந்த ரூம்ல இருக்கேன். பெரிய ஹோட்டல்ல இனி ரூம் புக் பண்ணவே கூடாதுன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம 3 நாளைக்கு தங்க 26,000 ரூபாய் செலவாச்சு. அதை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஆமா, உங்களுக்கு அம்புட்டு பணம் எப்படி கிடைச்சது? யார்கிட்டயாவது கடன் வாங்கினீங்களா, இல்ல யாராவது தந்தாங்களா? இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை செந்தில் கிட்ட கேட்கிறாரு சரவணன். உடனே செந்தில், அண்ணா அண்ணா கொஞ்சம் பொறுமையா பேசு, பக்கத்துல அண்ணி இருக்காங்கல்ல, நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நீ இப்படி சந்தோஷமா இருக்கணும், நீ அந்த பெரிய ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கணும்னு ஆசைப்பட்டு நானும் கதிரும் முயற்சி பண்ணி அந்த பணத்தை அனுப்பி வச்சிருக்கோம். நீ கவலைப்படாம இரு, இங்க என்ன நடந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துட்டு நாங்க எப்படின்னா சும்மா இருக்க முடியும்? அது மட்டும் இல்ல, அண்ணியை கூப்பிட்டு முதல் முறையா வெளியூருக்குன்னு போயிருக்க, உனக்கு ஒரு பணத்தேவன் வரும்போது ஏதாவது செஞ்சு பணத்தை அனுப்பி விடுறது தானே எங்களோட வேலையா இருக்கும். நீ கவலைப்படாம சந்தோஷமா இரு, மற்றது எல்லாத்தையும் நாங்க இங்க இருந்து பாத்துக்கிறோம். வெளியூருக்கு நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக அண்ணி கூட போயிருக்க, எங்களை பத்திலாம் நீ யோசிக்காதனா அப்படின்னு சொல்றாரு செந்தில். அதுக்கு சரவணன், உங்க நல்ல மனசை பத்தி எனக்கு தெரியாதா? எனக்கு ஒரு கஷ்டம்னா முன்னாடி எனக்காக வந்து நிக்கிறது நீங்க தானே. உங்ககிட்ட என் கஷ்டத்தை எடுத்து சொல்லி பணம் கேட்கணும்னு நான் கால் பண்ணவே இல்லை, நடந்த விஷயத்த சொல்லணுமே தான் சொன்னேன். ஆனாலும் நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்காக பணத்தெல்லாம் அனுப்பி விட்டுருக்கீங்க, ரொம்ப நன்றிடா. பாவம் மயிலு என்னாகுமோன்னு ரொம்ப பயந்து போயிட்டா. இப்ப ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் மயிலு முகத்துல சந்தோஷத்தையே பார்க்க முடியுது. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் எதை பற்றியுமே சொல்லலை, நீங்களும் சொல்ல வேண்டாம். பாவம் நீங்கள் தான் எனக்கு இம்புட்டு பணம் வேணும்னு யார்கிட்ட கடனாக வாங்கினீங்களோ, யார்கிட்ட பணத்தை கேட்டு நீங்கள் நின்னீங்களோ, யார்கிட்டலாம் அவமானப்பட்டீங்களோன்னு தெரியாமல் எனக்கு மனசு ரொம்பவே வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். அதுக்கு செந்தில், போன இடத்துல நீ அன்னிக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடு, அண்ணியை சந்தோஷமாக பார்த்துக்கோ, அதுவே போதும். 3 நாள் கழிச்சு நீ வீட்டுக்கு வரும்போது இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே உன்கிட்ட நான் சொல்கிறேன். அது வரைக்கும் வீட்டை பற்றி நினைக்காத, எங்களை பற்றி நீ கவலைப்படாத, அன்னி கூட சந்தோஷமாக இருந்தா அதுவே எங்களுக்கு நிம்மதி தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சரவணன் செந்தில் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து மயிலுக்கு ரொம்ப கடுப்பாகுது. இங்கே வந்ததே லேட்டு, அது மட்டும் இல்லாமல் ரூம் கிடச்சதே பெருசு. இங்கே நம்ம கூட பேசி சந்தோஷமாக இருப்பாருன்னு பார்த்தா இங்கே வந்ததுக்கு அப்புறமாவும் தன்னுடைய தம்பிங்க கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. என்னை பற்றி கொஞ்சமும் யோசிக்கிறதும் இல்லை, சிந்திக்கிறதும் இல்லை. அவரோட தம்பிங்க தான் முக்கியம்னா பேசாமல் ஊர்லேயே இருந்திருக்க வேண்டியதானே, அப்புறம் எதுக்காக வெளியூருக்கு சுற்றி பார்க்கறதுக்கு வரணும்? இவ்வளோ நேரம் ஹோட்டலுக்கு வெளியில் கால் கடுக்க நின்றுருக்கு, இப்போ ரூமில் வந்து சந்தோஷமாக பேசி சிரிக்கலாம், நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலான்னு பார்த்தா மறுபடியும் கால் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எப்படியாவது சரவணன் மாமாவையும் அவரோட தம்பிங்களையும் பிரிச்சே ஆகணும், அப்பதான் நாம சந்தோஷமா இருக்க முடியும். நாம நினைச்சது எல்லாமே அந்த குடும்பத்திலயும் நடக்கும். இவங்க எல்லாரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ ஒத்துமையா இருந்தாங்கன்னா நாம அந்த வீட்டோட மூத்த மருமகளா நினைச்ச எதையுமே செய்ய முடியாதே அப்படின்னு சரவணன் பேசிட்டு இருக்க அவரை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காங்க மயிலு. செந்தில் கிட்ட போன்ல பேசி முடிச்ச உடனே சரவணன் ரொம்ப சந்தோஷமா மயிலு கிட்ட, பாத்தியா மயிலு, என் தம்பிங்க எனக்காக எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு. அவங்க மட்டும் பணத்தை கொடுக்கலன்னு வச்சுக்க, நாம அங்க ஹோட்டலுக்கு வெளியிலேயே இருக்க வேண்டியதா போயிருக்கோம். அப்படி இல்லைன்னா பேசாம ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லி உன்னை ஊருக்கே கூப்பிட்டு போயிருப்பேன். ஆனா இப்ப என் தம்பிங்களால தான் இந்த ரூம்ல சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மயிலு, என்ன மாமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன உங்க தம்பிங்க பெரிய உதவியை செஞ்சுட்டாங்க?
நீங்கள் உங்கள் சம்பளம் மொத்தத்தையும் உங்கள் அப்பா கிட்ட கொடுக்காம என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தா இப்படி நம்ம அவமானப்பட்டு நின்றுக்கவும் வேண்டாம், உங்கள் தம்பிங்க கிட்ட பணத்தை கேட்டிருக்கவும் வேண்டாமே. வெளியூருக்குன்னு வரும்போது நீங்கள் கொஞ்சம் பணத்தை நமக்காக எடுத்து வச்சிருக்கணும் மாமா. எல்லா பணத்தையும் நீங்கள் அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டேயும் கொடுத்துட்டு நமக்கு ஒரு தேவைன்னு வரும்போது யார்கிட்ட மாமா கேட்க முடியும்? இப்படி தான் என்ன செய்யறதுனே தெரியாமல் நின்றுட்டு இருக்க வேண்டியதாக போயிடும். அதனால இனியாவது மாதம் மாதம் உங்களுக்கு கிடைக்கிற சம்பள பணத்தை என்கிட்ட கொடுங்க மாமா. நம்ம வாழ்க்கைக்காக நான் கொஞ்சம் பணத்தை சேமித்து வைக்க வேண்டாமா? மொத்த பணத்தையும் அங்கே கொடுத்துட்டு நாம எதுவுமே இல்லாமல் நிற்கக்கூடாது மாமா. அது மட்டும் இல்லை, இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களை நம்பி நானும் அந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்போ நம்ம தேவையை நம்ம தானே பார்த்துக்கணும். அந்த மீனா நிறைய படித்து கவர்மெண்ட் வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கிறா மாமா. அவ வீட்டுக்குன்னு எந்த பணத்தையும் கொடுக்கறது இல்லையே. செந்தில் என்னவோ கடையில் வேலை பார்க்குறாருன்னு அவங்க கிட்ட பணத்தை மாமா கேட்குறதும் இல்லை. அதே மாதிரி கதிர் தம்பி பார்ட் டைம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பணத்தில் பாதி பணத்தை பாண்டியன் மாமா கிட்ட கொடுத்தாலும் மீதி பணத்தை அவங்களோட தேவைக்காக தானே வச்சுக்கிறாங்க. ராஜிக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் உங்கள் தம்பி கதிரே வேலைக்கு போகிறாருன்ற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியுமே. அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் உங்கள் சம்பள பணத்தை மொத்தமும் மாமா கிட்ட தான் கொடுக்கணும்னு எதுக்காக நினைக்கிறீங்க? இனி அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட சம்பள பணம் மொத்தமும் என்கிட்ட வந்தாகணும். அப்போதான் மாமா வருங்காலத்துக்கு நம்ம கொஞ்சம் சேர்த்து வைக்கவும் முடியும். நமக்கு ஒரு தேவைன்னும் போது அடுத்தவங்க கிட்ட கையேந்த வேண்டிய அவசியமும் இருக்காது அப்படின்னு மயிலு சொல்றாங்க. உடனே சரவணன், என்ன மயிலு இப்படி பேசுற? நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனாலும் மாசம் மாசம் அப்பா அம்மா கிட்டேயே பணத்தை கொடுத்து பழகி போச்சு. இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா பணத்தை நானே வச்சுக்கிறேன், இல்லை மயில வச்சுக்கிட்டோன்னு அப்பா கிட்ட சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. அதனால போக போக பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கே மயிலுக்கு சாப்பாடு வாங்கறதுக்காக போயிடுறாரு. இங்கே சரவணன் பேச்சை கேட்டு மயிலு ரொம்ப கோவப்படுறாங்க. நான் எவ்வளவோ புத்திமதி சொன்னாலும் கொஞ்சம் கூட என் வீட்டுக்காரர் கேட்குற மாதிரியே இல்லை. அவங்க தம்பிங்க கிட்ட பணம் வாங்குறத பெரிய விஷயமா யோசிக்கிறாரே தவிர்த்து நமக்குன்னு கொஞ்சம் பணத்தை எடுத்து வைக்கணும்னோ இல்லை சேவ் பண்ணணும் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாரு? பணத்தை சேமிக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. இந்த விஷயத்த சரவணன் மாமா கிட்ட சொல்றதை விட பேசாம ஊருக்கு போனதுக்கு அப்புறமா கோமதி அத்தைகிட்டையும் பாண்டியன் மாமா கிட்டையும் பேசியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மயிலு. என்னதான் மயிலுக்கு சரவணன் மேல கோவம் இருந்தாலும் வெளியூருக்கு வந்ததால அந்த கோவத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு வெளியில ஜாலியா சரவணன் கூட சுத்த போறாங்க. அங்க பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் நல்லா வாங்கி சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாம சென்னைன்னு வந்தாலே பெரிய பெரிய மாலெல்லாம் இருக்குமா மாமா, ஒரே இடத்துல நமக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிடலாமா, அங்க போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க மயிலு. அதுக்கு சரவணன், நீ சொல்ற இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போறேன், ஆனா கொஞ்சம் எதுவும் வாங்கணும்னா கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்கு மயிலு. ஏற்கனவே பணம் கம்மியாயிட்டே இருக்கு. நம்ம வெளியில சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுனால 3 நாளைக்கும் என்கிட்ட இருக்க பணம் பத்துமானு வேற தெரியல. ஊருக்கு போக செலவுக்கு வேற நம்மளுக்கு பணம் வேணும். அதனால நீ எங்க வேணாலும் போய் சுத்தி பார்க்க கூப்பிடு, நான் வரேன். ஆனா தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்கிடாத அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மயிலும், இல்ல மாமா, எனக்கு தான் தெரியுமே உங்ககிட்ட கம்மி பணம் தான் இருக்குன்னு. அப்படியே நான் எது ஆசைப்பட்டு கேட்டாலும் நமக்கு ஏற்ற மாதிரி கம்மி பணத்தில் உள்ள பொருளையே வாங்கிக்கிற மாமா அப்படின்னு சொல்ல, இங்கே மயிலு நம்மளை புரிஞ்சு நடந்துக்கிறா, நம்ம பேச்சை மீறாமல் நடந்துக்கிறாளே அப்படின்னு ரொம்ப பெருமைப்படுறாரு சரவணன். இங்கே மயிலு சரவணன் கிட்ட, மாமா மாமா தேட்டருக்கு போகலாமா, ஏதாவது நல்ல படம் பார்த்துட்டு வரலாமாமா அப்படின்னு சொல்ல, மயிலோட ஆசைக்கு இணங்க இங்கே தேட்டருக்கெலாம் போய் நல்ல சூப்பராக படத்தெல்லாம் பார்க்குறாங்க. பீச்சுக்கு போகிறாங்க, நல்லா சுற்றுறாங்க, அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் மயிலு சரவணன் கிட்ட, மாமா இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் ராஜிக்கு அனுப்பி வைக்கிட்டா. இந்த மீனாவும் செந்திலும் இங்கே பீச்சில் இருந்து ஃபோட்டோ எடுத்து அங்கே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக அனுப்பி வச்சாங்க. அதே மாதிரி நாமளும் சந்தோஷமாக இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியணும்ல, இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அனுப்புகிறேன் மாமா அப்படின்னு சொல்லி ராஜிக்கு ஒவ்வொரு ஃபோட்டோஸையுமே அனுப்புகிறாங்க மயிலு. அப்புறம் மயிலு சரவணன் கிட்ட, எனக்கு பிடிச்ச சாரீ வாங்கணும் மாமா, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், எனக்குன்னு ஒரு சாரீ கூட எடுக்காமல் போனால் எப்படி மாமா அப்படின்னு மயிலுக்கு பட்டு சாரி எடுக்கிறாங்க. இதை பார்த்த சரவணன் தன்னுடைய பையில் இருக்க பணத்தை மெதுவாக எண்ணி பார்க்குறாரு. மயில் என்னவோ பெரிய பட்ஜெட்டில் சாரீ எடுத்துருவா போலையே, எப்படி பணத்தை சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணும்போது மயிலுக்கு என்னவோ பிடிச்சிருக்கு, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி மயிலுக்கு பிடிச்ச மாதிரியே சாரியை வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் சரவணனோட பணம் என்னவோ கம்மியாயிட்டே இருக்கு. என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே மயிலை வெளியில் சுற்றி பார்க்க விட்டா அவ்வளவுதான், ஊருக்கு போக கூட பணம் இல்லாமல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு சரவணன். ரூமுக்கு போன மயிலு ரொம்ப சந்தோஷமா சரவணன் கிட்ட, எங்கள் அம்மா அப்பா கூட இப்படி எனக்கு பிடிச்ச பொருளெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி தந்ததே இல்லை மாமா, ஆனால் நீங்கள் வெளியூருக்கு கூப்பிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் நான் சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அந்த சமயம் பாண்டியன் சரவணனுக்கு கால் பண்ணி, என்னடா சரவணா, ஊரெல்லாம் எப்படி இருக்கு, வெளியூருக்கு போய் நல்லா சுற்றி பார்த்தீங்களா, ஆமாம் மயிலு சந்தோஷமா இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சரவணனும், ஆமாப்பா, மயிலு எதிர்பார்த்த மாதிரியே அவளுக்கு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இப்போதான்ப்பா ரூமுக்கே வந்தோம், அவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுத்துருக்கேன், சுற்றி பார்த்த வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன்ப்பா, நீங்கள் என்ன வெளியூருக்கு அனுப்பிவிட்டதே பெரிய விஷயம், நான் நாளைக்கே வந்தாலும் வந்துடுவேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பாண்டியன், ஏன் சரவணன் அப்படி சொல்கிற, இன்னும் கூட 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் 2 பேரும் போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போய் நல்ல சந்தோஷமாக இருந்துட்டு வீட்டுக்கு வந்தால் போதுமே அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன்.
இங்கே சரவணன் நினைக்கிறாரு அப்பா என்னவோ நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறாரு, ஆனாலும் பையில பணம் இல்லையே. ஏற்கனவே தம்பிங்கெல்லாம் சேர்ந்து 21,000 ரூபா பணத்தை எப்படியோ அரேஞ்ச் பண்ணி அனுப்பி வச்சுட்டாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம அப்பாவுக்கோ இல்லை நம்ம தம்பிங்களுக்கோ நம்மளால் எந்த ஒரு பண கஷ்டத்தையும் நம்ம ஏற்படுத்தவே கூடாது. அதனால் பேசாமல் சுற்றின வரைக்கும் போதும், ஊர் சுற்றி பார்த்ததெல்லாம் போதும்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறது தான் நல்லது. பணமும் குறைஞ்சிக்கிட்டே வருது. மயிலை இனியும் வெளியில் சுற்றி பார்க்க கூட்டு போனால் இன்னும் அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு நினச்ச சரவணன், நாளைக்கே கிளம்பி வரோம்ப்பா, எனக்கும் சீக்கிரமாக வேலைக்கு போகணும், மயிலுக்கும் சுற்றி பார்த்ததெல்லாம் போதும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நாளைக்கே ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு இங்கே சரவணனும் பிளான் போடுறாரு. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த மயிலு, என்ன மாமா நீங்கள் ஊருக்கு வந்து ஒரு நாள் தான் ஆகுது, அடுத்துக்குள்ளே கிளம்பணும்னு சொல்கிறீங்களே, ஏன் மாமா பணம் இல்லைன்னா மாமா கிட்ட கேட்டிருந்தா பாண்டியன் மாமா அனுப்பி வச்சிருப்பார்ல, நீங்கள் இப்படி அமைதியாக இருக்க போய் தான் மாமா நமக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் அமையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, இல்லை மயிலு, நமக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கே அப்பா அங்கே இங்கேன்னு நிறைய கடன் வாங்கி செலவெல்லாம் பண்ணிட்டாரு. இப்போ மறுபடியும் பாரு, ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு 5,000 ரூபா கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரூமுக்குன்னு 5,000 ரூபா பே பண்ணியிருக்காரு. தம்பிங்க வேற யார்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்களோ தெரியல, 21,000 ரூபா பணத்தை உடனே எனக்கு அனுப்பி வச்சாங்க. அதனால தானே இப்போ இந்த ரூமில் இருக்க வேண்டியதாக போச்சு. நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு குடும்பமே நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து எந்த பணத்தையும் இதுக்காக நான் வாங்கலையே மயிலு. நாம் சுற்றி பார்த்த வரைக்கும் போதும், சந்தோஷமாக இருந்த வரைக்கும் போதும், ஊரை பார்த்து போவோம், அதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். அதுக்கு மயில், இல்லை மாமா, ஊரெல்லாம் சுற்றி பார்க்கலனாலும் பரவாயில்ல, இந்த ரூம்லேயே இருந்துருவோமே, அதான் ரூமுக்காக நம்ம 26,000 ரூபா கட்டியிருக்கோம், அது எதுக்கு மாமா வீணாக போகணும், 3 நாள் பேசாமல் இந்த ரூம்லேயே இருந்துடலாம் மாமா, வெளியில் கூப்பிட்டு போக சொல்லி நான் அடம்பிடிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மயில். அதனால் 3 நாள் அங்கே ஹோட்டல் ரூம்லேயே தங்க முடிவெடுக்கிறாரு சரவணன். இங்கே கதிர் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்பாவுக்கு தெரியாமல் அவரோட அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வேற அண்ணங்கிட்ட அனுப்பிட்டோம், அது மட்டும் இல்லாமல் கல்லால இருந்து 1,000 ரூபா பணத்தை வேற எடுத்துட்டோமே, இப்போ எப்படியாவது பணத்தை அப்பாவுக்கு அனுப்பணும், எப்படி பணத்தை நம்ம அரேஞ்ச் பண்ணேன்னு தெரியலையே, நமக்கும் சம்பளம்னு எதுவும் அவ்வளவா பெருசாக வரதில்லை, செந்திலண்ணன் கையில் சுத்தமாக பணம்னு இருக்கிறதே இல்லை, செந்திலண்ணன் தேவைக்கே இங்கே மீனா அண்ணிக்கிட்ட தான் கேட்டு வாங்கிட்டு இருக்காரு, இப்போ என்ன பண்ணேன்னு தெரியலையேன்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு கதிர். அந்த சமயம் செந்தில், டேய் கதிர், எதை பற்றிடா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, எல்லாம் நம்ம பண விஷயத்தை பற்றி தான், அப்பாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியறதுக்கு முன்னாடி எப்படியாவது அப்பா கிட்ட அந்த பணத்தை கொடுத்துடலான்னு பார்த்தா பணம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னா என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு கதிர். அதுக்கு செந்தில், இதுக்கு தாண்டா அப்போவே சொன்னேன், பேசாமல் அண்ணன் அண்ணி விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிடலாம், அப்பாவே பணத்தை அனுப்பி வச்சிருந்தா நாம ஏன்டா பிரச்சனையில் மாட்ட போகிறோம், இப்போ பாரு நம்மளால் பணத்தை யார்கிட்டையும் வாங்கவும் முடியல, பணத்தை பெரட்டாமல் அப்பா கிட்ட இந்த உண்மையை சொன்னால் நாம் வசமாக மாட்டிப்போம், அப்பா அப்புறம் நம்மளை என்ன முடிவெடுப்பாருன்னே தெரியல, அதான் சொன்னதை கேட்காம நீ பாட்டுக்கு பணத்தை அனுப்பி விட்டுட்ட, இப்போ என்ன செய்யணும் திருன்னு முழிச்சிட்டு நிற்கிற, என் பேச்சை கேட்டிருக்கலாம்ல கதிர் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கதிர், எனக்கு அப்போதைக்கு அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமாக இருக்கணும், அவங்க மறுபடியும் ஊர் சுற்றி பார்க்காம ஊருக்கு திரும்பி வந்துடக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் பணத்தை உடனடியாக அனுப்பினேனே தவிர்த்து நாம் பிரச்சனையில் மாட்டிப்போன்றதை பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைனா அப்படின்னு சொல்கிறாரு கதிர். உடனே செந்தில், செஞ்சதை செஞ்சுட்டேன், ஆனால் இனி அதை பற்றி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம், அப்பாவா பணம் இல்லைன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ இந்த விஷயத்த வாய் திறந்து உண்மையை சொல்லிடாத, பிரச்சனைன்னு வரும்போது பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்கிறாரு செந்தில். பாண்டியன் கடையில் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கும்போது அவரை பார்க்கறதுக்காக ஒரு பெரிய கஸ்டமர் வராரு. தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கதாவும் அந்த கல்யாணத்துக்கு தேவையான பொருளெல்லாம் உங்கள் கடையிலேருந்து தான் நீங்கள் தரணும்னு பெரிய லிஸ்ட்டை பாண்டியன் கிட்ட கொடுக்குறாரு. பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக அந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் சொன்ன தேதியில் நல்ல தரமான பொருளை அனுப்பிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றத அந்த கஸ்டமர் கிட்ட சொல்ல, உடனே அவரும் கைவசம் பணத்தை ரொக்கமாக கொண்டு வரல, அக்கௌண்ட்டில் நான் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்ல, உடனே 10,000 ரூபா பணத்தை இங்க பாண்டியனுக்கு உடனே போட்டு விடுறாரு. உடனே பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதில் பணம் ஏறிடுச்சான்னு கூட எனக்கு பார்க்க தெரியாது, வீட்டில் போய் மீனா கிட்டேயோ இல்லை வேற யார்கிட்டையும் கொடுத்து தான் பணம் ஏறிடுச்சான்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இங்கே செந்தில் இது எல்லாத்தையுமே கூர்ந்து கவனிக்கிறாரு. அப்போ அப்பா வீட்டுக்கு போனால் பணம் ஏறிடுச்சான்னு செக் பண்ணால் கண்டிப்பாக கதிர் பணம் அனுப்புன விஷயமும் தெரிஞ்சிருமே, அக்கௌண்ட்டில் பணம் கம்மியாக இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை வந்துருமே, என்ன செய்யணும் தெரியல, கதிரால் கண்டிப்பாக இன்னைக்கு வீட்டில் பெரிய பிரச்சனை வரப்போகுது, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு செந்தில். என்ன பண்ணேன்னு தெரியாது செந்தில் இந்த விஷயத்த உடனே கதிர்க்கு கால் பண்ணி சொல்கிறாரு. டே கதிர், நீ வசமாக மாட்டிப்ப போலடா, அப்பா அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு செக் பண்ண போகிறதா வேற பேசிகிட்டு இருக்காரு. ஏற்கனவே கஸ்டமர் எல்லாரும் இப்போ வந்து கடையில் பொருளெல்லாம் வாங்கிட்டு பணத்தை கையில் தரதில்லை, அப்பா அக்கௌண்ட்லேயே மாற்றி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தா நீயும் நானும் சேர்ந்தே மாட்டிப்போம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கதிர், பொறுமையாயிருனா, அப்பா இன்னும் போய் செக் பண்ணி பார்க்கல, செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டால் நின்று பதில் சொல்லுவோம், அதுக்கும் மீறி ஏதாவது முடிவெடுக்கிறேன்னு சொன்னால் நம்ம அண்ணனுக்காக தான் பணத்தை அனுப்பணுன்ற உண்மையை சொல்லுவோம், அண்ணனுக்காக பணத்தை அனுப்பணும்னு அப்பாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கோபம் குறைய வாய்ப்பு இருக்குது, அதனால்
பொறுத்திருப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு கதிர் ரொம்பவே கூலா இருக்காரு. இங்க செந்தில் யோசிக்கிறாரு, என்ன ஆனாலும் சரி கதிரா இருக்கட்டும் நம்ம சரவணன் அண்ணனா இருக்கட்டும் 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதனால அப்பா எந்த கேள்வி கேட்டாலும் கதிர் மேல எந்த தப்புமே வரக்கூடாதுன்னு நாமளே பேசாம இந்த பணத்தை நான் தான் எடுத்தேன்னு ஒத்துக்கிட்டா கதிரை பத்தி அப்பா இனி கோவப்பட வாய்ப்பு இருக்காது. என் மேல கோவப்பட்டாலும் நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு செந்தில். அப்பாவோட 10,000 ரூபாய் பணத்தை அப்பா கிட்ட கேட்காம சரவணன் அண்ணனுக்கு அனுப்புனதால வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துருமோ, இதனால அப்பா கதிரை வந்து கை வச்சிருவாரோ இல்லை கதிரை அவமானப்படுத்திடுவாரோ, ஏதாவது செய்யணுமே அப்படின்னு யோசனை பண்ண செந்திலால ஒழுங்கா சாப்பிட முடியல, சரியா தூங்க முடியல. இதை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில இங்க மீனா செந்தில் நைட்டெல்லாம் தூங்காம இருக்கிறத பார்த்துட்டு, என்னங்க நீங்க என்னவோ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க போறதா இருக்கீங்கன்னு பார்த்தா எதையோ பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்க முகமும் சரியில்லை, ஒரே வாட்டமா இருக்கு. காலையில விடிஞ்சும் நீங்க கடைக்கு போற மாதிரியே தெரியலையே, எதை பத்தி தான் அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இல்ல மீனா, அதான் நான் சொன்னேன்ல எங்க அண்ணனுக்கு பணம் வேணும்னு, அப்பா கிட்ட இருந்து கதிர் பணத்தை அனுப்பிட்டான்னு, அதான் ஒரே பயமா இருக்கு. அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்குமோ, கதிரை திட்டுவாரோ இல்லை என்ன அவமானப்படுத்துவாரோன்னு ஒரே யோசனையா இருக்கு மீனா அப்படின்னு மெதுவா சொல்றாரு. அதுக்கு மீனாவும், நீங்க என்கிட்ட பணம் கேட்கும் போதே அதுக்கு தானே பணம் தர மாட்டேன்னு சொன்னேன், அப்ப நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டாமா? நீங்க உங்க அண்ணனுக்கு உதவி செய்ய போய் உங்க அப்பா கிட்ட வசமா மாட்ட போறீங்க. நீங்க எதுக்குங்க தேவையில்லாம இந்த பிரச்சனையில எல்லாம் தலையிடுறீங்க? மயிலக்கா சந்தோஷமா இருக்கணும்னு அவங்க பெரிய தப்பு செஞ்சுட்டு அங்க வெளியூர்ல போய் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல உள்ள நீங்க உங்க வேலையை பார்க்காம இப்படி பயந்துகிட்டு நைட்டெல்லாம் தூங்காம ஏங்க வருத்தப்பட்டு நிக்கணும்? மாமா அந்த பணத்தை கண்டுபிடிச்சு எங்கன்னு ஏதாவது பிரச்சனையை பண்ணினார்னாலும் இல்ல உங்களை ஏதாவது கேள்வி கேட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசுதாங்க செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. அந்த மயிலக்கா வீட்டுல நடக்கிறதுலாம் என்னன்னு பாண்டியன் மாமா கிட்ட போட்டு கொடுத்து நம்மளை எல்லாரையும் திட்டு வாங்க வைக்கிறாங்க. மயிலக்காவோட குணம் என்னன்னு தெரிஞ்சிருந்தோம் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நீங்களும் கதிரும் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சிருக்கீங்கல்ல. மாமா உங்களை திட்டுறாரோ இல்லையோ, எனக்கே உங்க 2 பேர் மேலேயும் அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்றாங்க மீனா. இங்க கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாண்டியன் தன்னுடைய அக்கௌண்ட்ல கம்மியான பணம் தான் இருக்குன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கடுப்பாகிறாரு, ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு, ஆமா யார் என்னுடைய மொபைல் எடுத்தது, கஸ்டமர் எல்லாரும் என் அக்கௌண்ட்ல பணம் போட்டு விட்டதா சொல்றாங்க, ஆனா அக்கௌண்ட்ல பணம் ரொம்ப கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்லி பிரச்சனையை ஆரம்பிக்க, உடனே மீனா மெதுவா செந்தில் கிட்ட, பாத்தீங்களா மாமா பணம் குறைஞ்சிருக்க விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்ப பிரச்சனை உங்க பக்கமும் கதிர் பக்கமும் தான் திரும்ப போகுது, என்ன பண்ணி சமாளிக்க போறீங்களோ தெரியல, இதெல்லாம் உங்களுக்கு தேவையாங்க? சும்மாவே மாமா நம்மளை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, இதுல நீங்க பிரச்சனையை வேற இழுத்து விட்டுருக்கீங்க, பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு அப்படின்னு மீனா பார்த்துக்கிட்டே இருக்க, இங்க எப்பயும் போல பாண்டியன் திட்டிக்கிட்டே இருக்கும்போது கதிர் தான் மேல இருக்க தப்ப சொல்லிடலாம் அப்படின்னு முன் வராரு. இங்க செந்திலுக்கு நல்லாவே தெரியும் கதிரால தான் எப்பயுமே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், அப்பா கிட்ட கதிர் மாட்டிக்க கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சமயம் பாண்டியன் செந்தில் கிட்ட, ஏன் செந்தில் நான் நேற்று கடையில் என் மொபைலை வச்சுட்டு போனேனே, அப்போ இதுல இருந்து ஏதாவது பணம் எடுத்தியா அப்படின்னு கேட்டுடுறாரு. இப்படி பாண்டியன் கேட்ட உடனே செந்திலுக்கு என்ன பண்ணனே தெரியாம கலங்கி போய் நிற்கிறாரு. என்னது இது, அப்பா கொஞ்சம் கூட என்ன நம்பாம இப்படி பணத்தை எடுத்தியான்னு கேட்டுட்டாரு. இத்தனை வருஷமா அந்த கடையில் வேலை பார்க்குறேன், கடை கல்லால இருந்து நான் பணம்னு எதுவும் எடுத்ததில்லை, அப்பா கிட்டேயும் பணம்னு கேட்டு வாங்கினது இல்லையே, என்ன நம்பாம இப்படி கேட்டுட்டாரு, பரவாயில்ல என் தம்பிங்களுக்காகவும் என் அண்ணனுக்காகவும் நான் தான் பணத்தை எடுத்தேன்னு ஒத்துக்க வேண்டிதான் அப்படின்னு நினைக்கிறாரு செந்தில். உடனே மீனாவும் ரொம்ப கோவமா பாண்டியன் கிட்ட, என்ன மாமா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, உங்க பையன் செந்திலை பத்தி உங்களுக்கு தெரியாதா, செந்தில் படிச்ச படிப்புக்கு வெளியில போய் வேலை பார்த்திருந்தா கை நிறைய சம்பாத்தியம் பண்ணியிருப்பாரு மாமா, ஆனா உங்களுக்கு துணையா இருக்கணும், உங்க பேச்சை மீறக்கூடாதுன்னு கடையில இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்க என் புருஷ செந்திலுக்கு நீங்க என்ன சம்பளமா கொடுக்குறீங்க, இல்ல எனக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கவாது செந்தில் கிட்ட ஏதாவது பணம் கொடுத்துருக்கீங்களா? அப்படி எதுவும் இல்லையே, நான் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறேன், நான் வாங்குற சம்பளத்துல இருந்து தான் உங்க பையன் செந்திலுக்கே நான் பணம் கொடுத்துட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது அவர் தான் பணத்தை எடுத்திருப்பாருன்னு நீங்க எப்படி மாமா இப்படி நம்பி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க கோவப்படுறாங்க மீனா. அதுக்கு பாண்டியன், அட சும்மா இருப்பா மீனா, என் பேச்சை மீறி தானே உன்னை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தான், என்னவோ என் சொல் பேச்சை செந்தில் கேட்குற மாதிரி பேசி சப்போர்ட் வேறு பண்ணிட்டு இருக்க, டே செந்தில் அதான் கேட்டல்ல பணத்தை எடுத்தியான்னு, பதில் பேசாம அமைதியா நிக்கிற அப்படின்னு கோவமா கேட்க, உடனே செந்தில் கதிர் மேல எந்த தப்பும் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அண்ணனுக்கு தான் பணம் அனுப்பணுன்ற விஷயமும் அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக, ஆமாப்பா நான் தான் பணத்தை எடுத்தேன், அதான் நம்பிக்கை இல்லாமல் என்கிட்ட கேட்டுட்டீங்கல்ல, அந்த பணத்தை நானே எடுத்ததாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அது எப்படிடா அப்படி சொல்றது, பணத்தை எடுத்தேன்னு சொல்லு, ஏதோ பொய் சொல்ற மாதிரில பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லப்பா அந்த பணத்தை என்னோட தேவைக்காக தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லவும் இங்க ரொம்ப கோவமான பாண்டியன், அது என்னடா உனக்கு அப்படியே ஒரு பெரிய தேவை வந்தது, 10,000 ரூபாய் பணத்தை எடுத்திருக்க, எதுக்காக எடுத்த பணத்தை, யாரு கேட்டு எடுத்த, என்னோட சம்பாத்தியம்டா அது அப்படின்னு சொல்றாரு பாண்டியன். மீனாக்கு ரொம்ப கோவம் வருது.
தன்னுடைய அண்ணனுக்காகவும் கதிரை காப்பாற்றவும் இவர் ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறாரு, நான் தான் பணத்தை எடுத்தேன்னு ஏன் பாண்டியன் மாமா கிட்ட சொல்லணும் அப்படின்னு கோவப்படுறாங்க. உடனே செந்தில் மெதுவா மீனா கிட்ட கொஞ்சம் அமைதியா இரு மீனா, இந்த விஷயத்தால் என் தம்பி கதிருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நான் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை மீனா, கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்ல இங்கே பாண்டியன் ரொம்ப கோவத்தில் செந்திலை திட்ட ஆரம்பிக்கிறாரு. நிற்க வச்சு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறாரு. இங்கே செந்தில் கண் கலங்கி போய் நிற்கிறாரு. உடனே இங்கே செந்தில் பாண்டியன் கிட்ட இவ்வளோவும் பேசுறதுக்கு பதிலாக பேசாமல் என் மேலே நம்பிக்கையே இல்லாமல் பேசின நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போன ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ப்பா, அதுவே எனக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் நான் தான் பணத்தை எடுத்திருப்பேன் நம்பி முதல்ல என்னதானப்பா சந்தேகப்பட்டு கேட்டீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாடா கடையில் நிற்கிறது நீ தான், உன்னை சந்தேகப்படாமல் வேற யாரை படுறது, எனக்கு அப்போவே தெரியும் மீனாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு பணத்தை நீ தான் எடுத்திருப்பேன்னு. நீ சொன்ன மாதிரியே சொல்கிறேன், பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் போயிரு. இப்படி நான் கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ண பணத்தை எடுத்து பயன்படுத்த உனக்கு என்னடா இருக்குது? மீனாவுக்கு எதுவும் வாங்கி தரணும்னா என்கிட்ட பணத்தை கேட்டு வாங்கியிருக்கலாமே, அதை விட்டுட்டு இப்படியா பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுப்ப அப்படின்னு பாண்டியன் செந்தில வாய்க்கு வந்தபடி பேச இங்கே மீனா ஒரு பக்கம் அழுதுட்டு நிற்கிறாங்க. உடனே கோமதியும் அழுதுகிட்டு, என்னங்க செந்தில் சின்ன பையன், அவன் தான் ஏதோ தெரியாமல் பேசுகிறானா, உடனே அவனுக்கு இணங்குற மாதிரி நீங்களும் அவனை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறீங்களே, நம்ம பசங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில் போகணும் தான் நீங்கள் விருப்பப்படுறீங்களா? கொஞ்சம் பொறுமையாக செந்தில் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே கோமதி, போதுங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் உங்க பையன் சரவணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, இங்க ஏதோ தேவைன்னு பணத்தை செந்தில் எடுத்துட்டான் போல, ஆனா மன்னிச்சு விடக்கூடாதா, அதுக்காக பிள்ளைய வீட்டை விட்டு வெளியில போக சொல்வீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாண்டியன் ரொம்ப கோவமா கோமதி கிட்ட, போதும் கோமதி, எப்ப பார்த்தாலும் பசங்க கதிருக்கும் செந்திலுக்கும் நீ சப்போர்ட் பண்ண போய் தான் கடையில வேலை பார்த்து எனக்கு சம்பாத்தியம் பண்ணி தருவாங்கன்னு பார்த்தா கால் கடுக்க நின்று கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ற பணத்தை எல்லாம் வீண் செலவு பண்ணிட்டு இருக்காங்க உன் பசங்க. அதை கேள்வி கேட்டா நீ என்ன திட்டிட்டு இருக்கியா? முதல்ல உன்னால முடிஞ்சா கதிரையும் செந்திலையும் திருத்து, அப்படி முடியலன்னா அமைதியாரு அப்படின்னு சொல்றாரு. இப்படி வீட்டில் பணம் என்னவாச்சு, பணம் எப்படி காணாம போச்சு, இது எல்லாத்துக்குமே காரணம் செந்தில் தான் அப்படின்னு நினைச்ச பாண்டியனால பெரிய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. உடனே மீனா செந்தில் கிட்ட, பேசாம வாங்குங்க, அதான் நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம்னு உங்கள் அப்பாவே சொல்லிட்டாரே, 2 பேரும் வீட்டை விட்டே வெளியில் போயிடலாம், மற்ற எல்லாரும் நிம்மதியாக இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பக்கம் மீனா அழுதுட்டு இருக்க, இங்கே செந்திலும் அதுதான் சரியான முடிவு, பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம், இந்த வீட்டில் இருந்தால் கடையில் வேலை பார்க்குற நமக்கு மதிப்பும் மரியாதையும் அப்பா கிட்டேருந்து கிடைக்க வாய்ப்பே இல்லை, வீட்டை விட்டு வெளியில் போனால் கூட ஏதோ நான் படித்து மீனா மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு செந்தில். இங்கே வீட்டில் பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு. அந்த சமயம் தன்னுடைய ஹனிமூனெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியூர்லேருந்து கிளம்பி வந்த சரவணனும் மயிலும் அங்கே வீட்டுக்குள்ளே வர, வீட்டில் பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னப்பா ஆச்சு, என்ன, ஏன் இப்படி பிரச்சனை நடந்துட்டுருக்கு, ஏன்ப்பா இவ்வளோ சத்தம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு இங்கே சரவணன் கேட்க, உடனே பாண்டியன், வா சரவணா, இங்கே என்ன நடக்குதுன்னு நீயே கேளு, எனக்கு தெரியாமல் என் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து இந்த செந்தில் செலவு பண்ணியிருக்கான், இதெல்லாம் சரியானு உன் தம்பிக்கிட்ட நீயே கேளு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரவணன், அப்பா செந்தில் எவ்வளோ வருஷமாக இங்கே கடையில் வேலை பார்க்குறான், அவன் இப்படி செஞ்சதே இல்லையேப்பா, கடை கல்லால் கூட செந்தில் பணம் எடுக்கிறதுக்கு யோசிப்பானே, நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அவன் பணத்தையே எடுப்பான், அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னப்பா செந்தில் மேலே சந்தேகப்படுறீங்க, பணத்தெல்லாம் செந்தில் எடுக்க வாய்ப்பே இல்லைப்பா, செந்திலை பற்றி எனக்கே தெரியுது, உங்களுக்கு தெரிய வேண்டாமாப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாண்டியன், டே சரவணா, ஒன்ன மாதிரி மற்ற 2 பேரும் கிடையாது, நீ உன் தம்பிங்களை நம்புறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, உன் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணோம் நீ இப்படி பேசிட்டு இருக்கியே தவிர்த்து பணத்தை நான் தான் எடுத்தேன்னு செந்திலே சொல்லிட்டானே, அப்புறம் என்ன பண்ண சொல்ற, பேசாம அதான் செந்திலை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொன்னதை கேட்டு சரவணன் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. ஆனால் மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல, நம்ம வெளியூருக்கு போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்த உடனே வீட்டில் நல்ல ஒரு பிரச்சனை தான் நடக்குது, இதன் மூலமாக மீனாவும் செந்தில் தம்பியும் வீட்டை விட்டே வெளியில் போக போகிறாங்களா, ரொம்ப நல்லதாக போச்சு, நானே இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு பார்த்தேன், இவங்களாவே பிரச்சனை பண்ணி பிரிஞ்சுக்கிறாங்களே, நல்லதாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க மயில். அப்போ தான் சரவணனுக்கு புரிய வருது. மெதுவாக சரவணன் இங்கே கதிரை பார்க்க கதிர் செய்க காமிக்கிறாரு. இது செந்தில் என்ன பண்ணதில்லை, நான் தான் உனக்காக பணத்தை அனுப்பிவிட்டேன், ஆனால் என் மேலே எந்த தப்பும் வரக்கூடாது, பிரச்சனை என் பக்கம் திரும்பக்கூடாதுன்னு செந்தில் அண்ணன் தான் இதை நான் எடுத்தேன்னு ஒத்துக்கிட்டாரு, பாவம் செந்தில் அண்ணன் அப்படின்னு கதிர் மெதுவாக அங்கே சரவணன் கிட்ட சொல்ல, சரவணன் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எனக்கு பணத்தை அனுப்பி என் மேலே எந்த தப்பும் வரக்கூடாது, கதிர் மேலே எந்த தப்பும் வரக்கூடாதுன்னு எல்லாத்தையும் இப்படி செந்தில் தான் பண்ணதான் ஒத்துக்கிட்டு வீட்டை விட்டும் வெளியில் போக ஒத்துக்கிட்டானே, இதுக்கு ஏதாவது நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு மனசு வேதனைப்படுறாரு சரவணன். உடனே சரவணன் மெதுவாக பாண்டியன் கிட்ட, அப்பா நீங்கள் கோவப்பட அவசியமே இல்லைப்பா, இந்த பிரச்சனைக்கும் செந்திலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, நான் ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே மயில், வேண்டாம் மாமா, பெரிய பிரச்சனை வந்துடும், பாண்டியன் மாமா அப்புறம் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிருவாரு, பணம் அனுப்பின விஷயம் பாண்டியன் மாமாவுக்கு தெரிய வேண்டாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சரவணன், சும்மா இரு மயில்,
இங்கே வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, நீ எதுலேயும் மாட்டிக்க கூடாதுன்னு, உன் பேர் வெளியில் வரக்கூடாது, நீ எப்பயும் எங்கள் அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அதுக்காக என் தம்பி வீட்டை விட்டு வெளியில் போகணுமா, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் நடந்த எல்லா விஷயத்தையுமே பாண்டியன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது எல்லா பிரச்சனைக்குமே காரணம் மயிலு தான்ப்பா. மயிலு சரிவர விசாரிக்காம அங்கே பெரிய ரூமாக இருக்குது, பெரிய ஹோட்டலாக இருக்குன்னு இவனவோ புக் பண்ணிட்டா. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமா தான் தெரியும் கெட்டின 5000 ரூபா பணம் வெறும் அட்வான்ஸ் தானா. மொத்தமாக மேற்கொண்டு 21000 ரூபா கெட்டினாதான் அந்த ஹோட்டலில் நாங்கள் தங்க முடியும்னு சொல்லிட்டாங்க. எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அட்வான்ஸ் பணத்தையும் திருப்பி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா. என்கிட்ட நீங்கள் கொடுத்த மீதி 5000 ரூபா பணம் தான் இருந்தது. என்ன பண்ணேன்னு தெரியாமல் நான் தான்ப்பா தம்பிங்க கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உதவி கேட்டேன். அவங்களால மட்டும் எப்படிப்பா பணத்தை கொடுத்து எனக்கு உதவி செய்ய முடியும்? நீங்கள் செந்திலுக்குன்னு எந்த பணமும் தரதே இல்லை. கதிர் அவன் வேலை பார்க்குற பணத்தில் பாதி பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு மீதியை அவன் படிப்பு செலவுக்காக செலவு பண்ணுறான். ஆனாலும் நான் அங்கே யார் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்றதுக்காக உங்கள் பணத்தை எனக்கு அனுப்பி வச்சாங்கப்பா. 10,000 ரூபா பணத்தை உங்கள் பணத்தை அனுப்பி வச்சது மட்டும் இல்லாமல் கதிர் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அவன்கிட்ட இருந்த பணம்னு எல்லாத்தையுமே எடுத்து எனக்கு அனுப்பி வச்சான். இதில் என்னப்பா தப்பு இருக்குது? இதில் தம்பிங்க மேலே எந்த தப்புமே இல்லை. இவ்வளோ பெரிய பிரச்சனை வரதுக்கு காரணமே இந்த மயிலு தான். ஆனால் மயிலு தம்பிங்களை பற்றி பேசினாலே அவளுக்கு பிடிக்கிறது இல்லை. இப்போ கூட தம்பிங்க மாட்டினாலும் பரவாயில்ல, இந்த பிரச்சனை பாண்டியன் மாமா கிட்ட போய் என்ன தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு தான்ப்பா சொல்லிட்டு இருக்கா. ஆனால் மயிலண்ணி நல்லா இருக்கணும், அவங்க நினச்ச மாதிரியே வெளியூரில் போய் சுற்றி பார்க்கணுன்னு என் தம்பிங்கெல்லாம் ஆசைப்பட்டாங்க. ஏன் மயிலு, இப்போயாவது என் தம்பிங்களோட அருமை உனக்கு புரியுதா அப்படின்னு மயிலுக்கிட்ட சரவணன் சொன்ன உடனே இங்கே மயிலு, என்னம்மாம்மா சொல்கிறீங்க? அதான் என் வீட்டில் அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு கால் பண்ணி தேவையான பணத்தை நாங்களே போட்டு விடுறோன்னு சொன்னாங்கல்ல. 50,000 பணத்தை எங்கள் அப்பா அனுப்புகிறதா தான் சொன்னாங்க. நீங்கள் தான் வேண்டான்னு சொன்னீங்க. ஏதோ உங்கள் வீட்டிலேருந்து பணம் வரப்போகுது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பில்டப் விட்டீங்களே. இப்போ இங்கே வந்து பார்த்தா தானே தெரியுது, பாண்டியன் மாமாவுக்கே தெரியாமல் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து கதிர் தம்பியும் செந்தில் தம்பியும் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு. நானா பணத்தை கேட்டேன்? உங்கள் தம்பிங்க கிட்ட தான் பணம் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. அப்புறம் எதுக்கு மாமா அவங்க கிட்ட உதவி கேட்டீங்க அப்படின்னு சொல்ல, ஏன் மயிலு, அவங்க அனுப்பின பணத்தை வச்சு தான் 3 நாள் சந்தோஷமா ஊர் சுற்றி பார்த்துட்டு அந்த ரூம்ல ரொம்ப ஜாலியாக தங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் வந்த உடனே இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மயிலு பாண்டியன் கிட்ட, ஏமாம்மா நான் உங்ககிட்ட பணத்தை கேட்டேனா இல்லை பணத்தை அனுப்ப சொன்னேனா? எங்கள் அப்பாவும் அம்மாவும் நான் வெளியூர் போகிறதுக்கு டிக்கெட்லேருந்து தேவையான செலவு எல்லாத்தையுமே தரதா தான் சொன்னாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா வெளியூரில் போய் சுற்றி பார்க்கறதுக்கு 3 நாள் என்ன, ஒரு வாரத்துக்கு தேவையான பணத்தெல்லாம் கொடுத்து என் அப்பாவும் அம்மாவும் அனுப்பி வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனால் என்னாச்சு, ஹோட்டலுக்கு வெளியில் பணம் இல்லாமல் நின்று தான் மிச்சம். எப்படி அவமானப்பட்டு அசிங்கமாக நின்றுட்டு இருந்தேன்னு தெரியுமா மாமா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மயிலு. பாண்டியனுக்கு மயிலு மேலே ரொம்ப கோவம் வருது. செலவெல்லாம் செஞ்சுட்டு வந்து இன்னும் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா. இந்த மயிலுக்காக யாருக்குமே தெரியாம செந்திலும் கதிரும் சேர்ந்து பணத்தை வேற அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா மயிலு செலவான பணத்தை பத்தி யோசிக்கவே இல்லை, குடும்ப மானத்தை பத்தி யோசிக்கல. ஆனா அவங்க வீட்டுல இருந்து பணம் தரதுதான் சொன்னாங்கன்னு எவ்வளோ பெருசா பேசிட்டு இருக்காளே அப்படின்னு ஒரு பக்கம் பாண்டியன் ரொம்ப கோவமா நிக்க, உடனே மீனா, பாத்தீங்களாங்க மயிலக்கா செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டு இங்க மறுபடியும் நீங்க தான் பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மாமா மயிலக்கா என்ன சொல்றாங்களோ அதை தானே நம்புவாங்க. பேசாம வாங்க, இப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருக்கிறத விட வெளியில போய் ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவு சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதுக்கு மயிலு, சரியான முடிவெடுத்திருக்கீங்க மீனா. மாமாவோட பணத்தை கேட்காம எடுத்ததுக்கு கண்டிப்பா மாமா கோவத்துல உங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பதான் போறாங்க. அதுக்கு நீங்களே போயிடலாம். இப்படியா செய்யறது? என்னதான் இருந்தாலும் மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு பிரச்சனை தான் பக்கம் வரவே கூடாதுன்னு கதிர் மேலையும் செந்தில் மேலையும் தான் தப்பு இருக்க மாதிரியே மயிலு பேசிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மீனாக்கு ரொம்ப கோவம் வருது. இங்க மீனா பாண்டியனை பார்த்து, பாத்தீங்களா மாமா, மயிலக்கா எவ்வளோ தைரியமா உங்க முன்னாடி இந்த பேச்சு பேசுறாங்கன்னு. ஆனா இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யார் மேல தப்பு இருக்குன்னு. மயிலக்கா உங்ககிட்ட மட்டும் இல்ல, வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டு அவங்களுக்கு தெரிஞ்சே தான் அந்த ஹோட்டல் ரூம்ல 5000 ரூபா பணத்தை அட்வான்ஸா புக் பண்ணாங்க. ஆனா பணத்தை அனுப்புன என் வீட்டுக்காரரையும் கதிரையும் நீங்க எப்படிலாம் பேசுறீங்க? கொஞ்சம் கூட மதிப்பும் மரியாதையும் தரவே மாட்டேங்கிறீங்க. நாங்கள் கிளம்புறோம் மாமா அப்படின்னு சொல்ல, இங்கே சரவணனுக்கு என்ன பண்ணன்னு தெரில. இங்கே மயில் வேற எதிர்த்து பேசிட்டு இருக்க. 2 பேரும் வெளியில் போகணுன்ற மாதிரியே மயில் பேசிட்டு இருக்கும்போது வேற வழியே இல்லாமல் சரவணன் கோவத்தில் மயிலை பலார்னு வைக்கிறாரு. ஏன் மயில், வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீ தான். உன்னை பற்றி பேசாமல் நீ செஞ்ச தப்பை உணராமல் மறுபடியும் என் தம்பிங்களையே குறை பேசிகிட்டு இருக்க. மீனாவும் செந்திலும் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நீ பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ செஞ்ச தப்புக்கும் உன்னால் ஏற்பட்ட பிரச்சனைக்கும் நீ தாண்டி வீட்டை விட்டு வெளியில் போகணும்.
கையில் பணம் இல்லைன்னு தெரிஞ்சும் எனக்கு உதவி செய்யணும், நான் யார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கக்கூடாது, தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்னு எங்களை அப்பாவுக்கு கூட தெரியாமல் பணத்தை எனக்காக அனுப்பி வச்ச என் தம்பிங்களை குறை பேச நீ யார் முதல்ல? என் தம்பிங்களோட அருமை உனக்கு புரியலனாலும் பரவாயில்ல, ஆனால் என் தம்பிங்களையும் என்னையும் பிரிக்கலாம்னு நினச்சேன். அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு உன்னை விட என் தம்பிங்க தான் முக்கியம், என் குடும்பத்தில் உள்ளவங்க தான் முக்கியம். ஆமாம், இவ்வளோவாய் பேசுகிறியே, பணத்தேவைன்னு உடனே என் தம்பிங்க பணத்தை அனுப்பி வச்சாங்க. ஆனால் உன் அப்பா அம்மா பணம் தரேன்னு சொன்னாங்க. ஆனால் அனுப்புறதுக்கு மனசில்லை அவங்களுக்கு. ஏன், கல்யாண செலவுக்குன்னு மொத்த செலவையும் எங்கள் அப்பா தான் செஞ்சாங்களே தவிர்த்து பாதி பணத்தை தரேன்னு சொன்ன உங்கள் அம்மா என் அப்பாவை ஏமாத்திருக்காங்கல்ல, பணத்தை என்ன கொடுத்தாங்களா? என் தம்பிங்க செஞ்சது எல்லாமே எனக்காகவும் நீ அங்கே வெளியூரில் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான். ஆனால் அதையே பெருசாக எடுத்துக்கிட்டு நீ பண்ண தப்பை மறைச்சி என் தம்பிங்களை ஏதாவது சொல்லி வெளியில் அனுப்பலான்னு பார்த்தேன்னா அவ்வளவுதான். என் பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன், உன் வீட்லேயே போய் இருன்னு அப்படியே அனுப்பி வச்சிருவேன், புரிஞ்சுக்க மயிலு அப்படின்னு அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த மயிலை அடக்கிறதுக்காக வேற வழியே இல்லாமல் பலார்னு விட்டது மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் மயிலை அவமானப்படுத்தி பேசுறாரு சரவணன். மட்டும் இல்லாமல் சரவணன் பாண்டியன் கிட்ட இப்பயாவது புரிஞ்சுதாப்பா, இங்கே மயிலோட தேவைக்காக எனக்குன்னு நீங்கள் 5000 ரூபாய் பணம் கொடுத்து விட்டது சரிதான், ஆனாலும் மேற்கொண்டு பணத்தை கட்ட முடியாமல் எங்கே போகிறது, மறுபடியும் வீட்டுக்கே வந்துடலாமான்னு நினைக்கும் போது தம்பிங்க என் கூட துணையாக எனக்கு சப்போர்ட்டாக பணத்தை அனுப்பிவிட்டு அன்னைக்காக நீ இது கூட செய்ய மாட்டியா, நாங்கள் இருக்கோம், நீ அங்கே 3 நாள் நல்லா ஜாலியாக தங்கிட்டு வான்னு சொன்னாங்கப்பா. ஆனால் நீங்கள் என்னடானா செந்தில் மேலேயும் கதிர் மேலேயும் இவ்வளோ கோவப்பட்டு பேசி மீனாவும் செந்திலும் வீட்டை விட்டு வெளியில் போனாலும் பரவாயில்லன்னு நீங்கள் எப்படிப்பா முடிவெடுக்கலாம்? மயிலோட பேச்சை நம்புற நீங்கள் உங்களோட பசங்க என் தம்பிங்களை ஏன்ப்பா நம்ப மாட்டேங்கிறீங்க? எனக்கு என் தம்பிங்க தான்ப்பா முக்கியம். அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறதா இருந்தால் நானும் மயிலை கூட்டிகிட்டு பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறேன், நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். உடனே கோமதி, போதுமாங்க, நான் தான் இதை அப்போவே சொன்னேனே, நீங்கள் பேசுகிற பேச்சால் குடும்பம் என்னைக்கா இருந்தாலும் பிரிய போகுதுன்னு. ஆனால் நீங்கள் மயிலு மேலே உள்ள நம்பிக்கையில் மயிலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு என் பசங்க மனசெல்லாம் வேதனைப்படுத்தி ஒவ்வொருத்தரும் இப்போ வீட்டை விட்டு வெளியில் போகிற லெவலுக்கு நீங்கள் கொண்டு வந்து விட்டுருக்கீங்கன்னா நம்ம குடும்பம் பிரியறதுக்கு காரணமே ஒரு பக்கம் மயிலாக இருந்தால் இன்னொரு பக்கம் நீங்கள் தாங்க அப்படின்னு கோமதி ரொம்ப கோபமாக பேச, இதெல்லாம் கேட்கும்போது பாண்டியன் கண் கலங்கி போய் அழ ஆரம்பிக்கிறாரு. சரவணனுக்கு நல்லது செய்யணும்னு தான் என் பணத்தை எடுத்து அனுப்பியிருக்காங்க, ஆனால் கதிர் செஞ்ச செயலை நான் பெருசாக எடுக்கலனாலும் இங்கே மயில பேசுகிறது எல்லாமே சரின்னு என் பசங்களெல்லாம் திட்ட ஆரம்பித்து கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத அப்பாவாக நடந்துக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாரு. இங்கே மயில எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறாங்க. உடனே பாண்டியன் மயிலுக்கிட்ட, ஏமா மயிலு, நீ உண்மையாகவே படிச்சவ தானே, உன் குடும்பத்தை இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறியே, நான் என் பையன்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு சொல்லும்போது பொறுப்பான மருமகளாக இருந்தால் அதை தடுத்துருக்கணும். ஆனால் நீ ஏதோ என் பசங்க தான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு உன் மேலே இருக்க தப்பு எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இப்படி அவங்க செஞ்சது தான் தப்புன்னு என்கிட்ட போட்டு கொடுத்து வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறியே, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? நீ ஒரு நல்ல குடும்பத்துலேருந்து இங்கே வந்திருக்க, ரொம்ப பொறுப்பான பொண்ணுன்னு நினச்சேன், ஆனால் இப்படியெல்லாம் செய்வேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக ஹனிமூன் போகணும்னு தானே பணத்தை அனுப்பி வச்சாங்க, அதை கூட புரிஞ்சிக்காம இப்படியெல்லாம் பேச உனக்கு எப்படிமா மனசு வருது? நீ ரொம்ப நல்ல மருமகன் நம்பினதுக்கு நீ செஞ்ச செயலால் நான் தான் பெரிய தப்பான முடிவெடுத்துட்டேன், என் பசங்க இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு அப்படின்னு மயிலை திட்ட ஆரம்பிக்கிறாரு பாண்டியன். அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் தெரியாமல் செந்திலை ரொம்ப அவமானப்படுத்தி பேசினதால இங்கே பாண்டியன் அழுதுகிட்டே மீனாக்கிட்டேயும் செந்தில்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், என் கூட தான் இருக்கணும், என்ன ஏதுன்னு விவரம் தெரியாமல் என் கோவத்தால் நானே என் குடும்பத்தை பிரிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாரு பாண்டியன். இங்கே அழுதுட்டு இருக்க மயிலு மேலே சரவணன் ரொம்ப கோவத்தில் இருக்காரு.